டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் யூனிட் 1 SNMP இந்த டாபிக் பார்க்க போகிறோம். SNMPங்கிறது வந்து சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்குள்ள நெட்வொர்க்கிங் டிவைசஸ் லைக் ரவுட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஸ்விட்சஸ் இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. இந்த இன்டர்நெட் டிவைசஸை சர்வர்லேருந்து மேனேஜ் பண்ணுறதுனா அதோடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதோடைய ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்னும் சில மேனேஜ்மெண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் வேணுங்கிறதுக்காக டிசைன் பண்ணதான் SNMP சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். இப்போ இந்த ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த SNMP அப்படிங்கிற ப்ரோட்டோகாலுக்குள்ள என்னென்ன முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு SNMP மேனேஜர்னு ஒன்று இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது மூணுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான், சாஃப்ட்வேர் கோடுன்னு வச்சுங்களேன். SNMP மேனேஜருங்கிறது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கோட சர்வரில் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு டிவைசஸில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர் ஸ்விட்ச்னு சொல்கிறோம்ல, அந்த டிவைசஸ்லாம் இருக்காது. இந்த SNMP மேனேஜருங்கிறது வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருந்து எல்லா டிவைசஸையும் மேனேஜ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருக்கும். அடுத்தது SNMP ஏஜென்ட். இது எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு டிவைசஸ்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர், ஸ்விட்சு, ஒவ்வொரு டிவைஸ்லேயுமே அந்த டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே SNMP ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கீழே இருக்க MIB மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ் அதையும் வச்சுருப்பாங்க. அது ஒரு டேட்டா பேஸ். இது ரெண்டும் வச்சுருப்பாங்க. அதுக்காக எல்லா டிவைஸ்லேயுமே இது இருக்குன்னு சொல்ல முடியாது. வாங்கும்போது அந்த டிவைஸில் வந்து இந்த இது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்கணும். எப்போன்னா SNMP மேனேஜர் நம்ம சர்வரில் யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம அந்த டிவைஸ் வந்து SNMP மேனேஜர் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண போகிறோம், மேனேஜ் பண்ண போகிறோன்னா நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸ்லையும் இந்த ஏஜென்ட் இருக்கா, இந்த MIB இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். ஸோ இப்போ SNMP ஏஜென்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த டிவைஸோடைய மினி கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். MIBங்கிறது வந்து அந்த டிவைஸோடைய டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற சின்ன டேட்டா பேஸ் அந்த டிவைஸ்க்குள்ளேயே இருக்கும். ஸோ SNMP மேனேஜர் சர்வரில் இருக்கும். SNMP ஏஜென்ட் அண்ட் MIBங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த டிவைஸில் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா சர்வரில் மேனேஜர் இருக்கும், டிவைஸில் தான் இது ரெண்டும் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சர்வர் வந்து பீரியாடிக்கலாக எல்லா டிவைஸும் அதோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கிற எல்லா இன்டர்நெட் டிவைசஸ்க்கும் பீரியாடிக்கலாக ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் செட் பண்ணுறது தான். பீரியாடிக்கலாக ஒரு மெசேஜ் அனுப்பும், ரெக்வஸ்ட் அனுப்பும். அதை வந்து SNMP ஏஜென்ட் வந்து ரிசீவ் பண்ணும். என்ன ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு பார்க்கும். பார்த்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன டேட்டா அனுப்பணுங்கிறத MIB அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸுங்கிற டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து மறுபடியும் SNMP மேனேஜருக்கு அனுப்பும். ஸோ இப்படி பீரியாடிக்கலாக கனெக்டடாக இருக்கனால அந்த டிவைஸ் வந்து SNMP மேனேஜர் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கும். ஸோ அது வந்து லைவில் இருக்குது, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அவங்களோட சர்வர் ரூமில் இருந்தபடியே எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரவுட்டர் இருக்குது, எந்த சுவிட்ச் இருக்குது, எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகுதா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத வந்து இந்த ஃப்ளோ மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பீரியாடிக்கலாக நடக்கும்னு வச்சுங்களேன். அடுத்தது SNMP ட்ராப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து SNMP மேனேஜர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கும். இது என்னென்னா இப்போ இன்கேஸ் ரவுட்டரில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஏதோ ஃபெயிலியர் வரப்போகுது, இல்லை ஏதோ ஒரு அலர்ட் வரப்போகுது அப்படின்னா அது அந்த SNMP ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா ட்ராப்னு சொல்லி ஒரு மெசேஜ் அதை வந்து எதுக்கு அனுப்புனா சர்வருக்கு அனுப்பும். அதாவது SNMP மேனேஜருக்கு அனுப்பும்போது அந்த சர்வர் புரிஞ்சுக்கும், ஓகே இந்த இடத்துல இஷ்யூ இருக்குது, டிவைஸ் ஃபெயிலியர் இருக்குது, இல்லைனா CPU லோடு அதிகமாக இருக்குது, இல்லை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டவுனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சர்வரில் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். ஸோ இது ரெண்டு டைப் தான், போலிங் அண்ட் ட்ராப். ஃபஸ்ட்டு வந்து போலிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொன்னது. SNMP மேனேஜர் வந்து பீரியாடிக்கலாக ரெக்வஸ்ட் அனுப்பி டேட்டா வாங்கிக்கும். ட்ராப்புங்கிறது வந்து டிவைஸே இன்கேஸ் எனி ஃபெயிலியரில் ஏதாவது ஒரு முக்கியமான அன்யூஷுவல் திங் நடக்குது, அப்நார்மல் பிஹேவியர் நடக்குதுன்னா ட்ராப்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து SNMP மேனேஜருக்கு அனுப்பிடும். ஸோ இந்த SNMP ப்ரோட்டோகால், அதாவது SNMP ப்ரோட்டோகால் வந்து எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இந்த ஃப்ளோ எதுக்கு ஒர்க் ஆகுது, எந்த வகையில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பெரிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 யூனிவர்சிட்டி கனெக்ட் பண்ண ஒரு நெட்வொர்க்குன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு ஊரில் இருக்குன்னா, இல்லை ஒரே இடத்துலையே வந்து பல கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மூலையிலையும் போய் மேனுவலாக ரவுட்டர் ஒர்க் ஆகுதா, சுவிட்ச் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண முடியாது. ஸோ அது வந்து சர்வர் ரூமில் இருந்தபடியே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரால் இந்த ப்ரோட்டோகால் இருக்கிறதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன், ரெண்டாவது பாயிண்ட்.
அவங்க அவங்க இருந்த இடத்துல இருந்தே இந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிட்டா அதோட ஐபி அட்ரஸ் மாற்றுறதுலேருந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்தது 3வது அலர்ட். இன்கேஸ் ஏதோ ஒரு ஃபெயிலியர் வரப்போகுதுன்னா அந்த எஸ்என்எம்பி ஏஜென்ட் வந்து சர்வருக்கு மெசேஜ் அனுப்புகிறோம், அலர்ட் அனுப்பிடும். அடுத்தது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ டேட்டா இங்கிட்டு போயிருக்கு, எவ்வளோ லோடு இருக்குது, எத்தனை டைம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, டவுன் டைம் என்ன, எரர் லாக் என்ன, எல்லா டீட்டெயிலையும் பார்த்துக்கலாம். அடுத்தது எஸ்என்எம்பிங்கிறது செக்யூரிட்டி ஒன்று ப்ரொவைட் பண்ணுது. ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்ஷன்லாம் உள்ளே இருக்குது. கரெக்டாக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் போட்டால் தான் உள்ளே வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரே அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், கான்ஃபிகர் பண்ண முடியும். அதேமாதிரி சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுற டேட்டாலாம் என்கிரிப்ஷன் ஆகி வருது. இந்த மாதிரி 5 முக்கியமான ஃபீச்சர் இந்த எஸ்என்எம் ப்ரோட்டோக்கால் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது.